கஜா டிவி முக்கிய செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் மண், மொழி, மானம் காப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியாக அத்தனை மானமுள்ள தமிழர்களையும் ஓரணியில் திரட்ட வேண்டும், தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காக இந்த செயலியை இன்று துவக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசானது, ஒன்றிய பாஜக அரசு, பாசிச அரசு தனக்கு கீழ் மாநில அரசுகளை கொண்டு வந்து இந்த நாட்டை அடிமையாக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் தாய்மொழியையே மறந்து இந்தி தலையெடுத்து இந்தியை அத்தனை பேரும் படிக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. பல எதிர்ப்புகளுக்கு இடையில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கின்ற உத்தரகாண்டில் முதலாக அதனை உருவாக்கி இருக்கிறார்கள். கீழடி தொல்லியல் பெருமைகளை அங்கீகரிக்க முடியாமல் ஒன்றிய அரசு அதனை புறக்கணிக்கிறது. துரோகிகளையும் போலிகளையும் வைத்து கூட்டணி அமைத்து பாசிச ஆட்சியை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திமுக குடும்பம் அல்ல, அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களும் ஒன்றிணைந்து இந்த பாசிச ஆட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்த்து ஒன்றிணைத்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முனைப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கீழடியினுடைய தொல்லியலை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்தியை திணித்து இந்த தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். கல்விக்கான நிதியை 2182 கோடி ரூபாய் நிதியை தர மறுத்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தருவேன் என்று ஒன்றிய அரசு, ஒன்றிய அமைச்சர் மிகவும் திமிராக பேசுகிறார். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10,000 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் கொடுக்கின்ற நிதிக்கு பதிலாக மாநில அரசே அந்த நிதியை கொடுக்கும் என்று அந்த சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, மாநில உரிமைகளை, கூட்டாட்சியின் மூலம் உள்ள உரிமைகளை அபகரிக்கிறது. நீட் தேர்வின் காரணமாக இளைஞர்கள் பல பேர் உயிர் விட்ட பிறகும் இன்றும் அந்த நீட் தேர்வை மறுக்கின்ற நிலைமை இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தொகுதியை குறைத்து மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்கிறது. நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கானதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையாகும். எதிர்கட்சியினுடைய குடும்பங்களையும் ஒன்றிணைத்து ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை சேர்ப்பதற்காக வீடு வீடாக சென்று நகரம், மாநகரம், பகுதி, வேலூர் கிளைக்கழகங்கள் வாயிலாக ஒவ்வொரு தெருவாக சென்று வருகின்ற 3ஆம் தேதி உறுப்பினர் சேர்க்கையை இந்த மாவட்டத்தில் துவங்க இருக்கின்றோம். நாளை
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய நாகர்கோவில் செம்மாங்குடி ரோட்டில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதிலும் அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள், பொதுமக்களும் கலந்து கொள்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். 3ஆம் தேதியில் இருந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த களத்தை காண்பதற்காக அத்தனை எங்களுடைய கட்சி தொண்டர்கள், PLA to பூத் லெவல் ஏஜென்ட், BDA பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் அதற்காக களம் காண்கின்றார்கள் இளைஞர்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் வீடு வீடாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், முதல்வர் அவர்களுடைய ஆட்சியை, நல்லாட்சியை வீடு வீடாக சென்று அவர்களிடம் எடுத்துரைத்து அவர்களுடைய விருப்பத்தை பெற்று செயலி மூலம் மற்றும் வடிவம் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை துவங்க இருக்கிறோம். பொதுக்கூட்டம் அதன் பிறகு அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, அனைத்து கட்சியை சார்ந்த பொதுமக்களையும் இதில் இணைத்து மாபெரும் வெற்றிக்களமாக இது உருவாக இருக்கிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். துவங்குகின்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை சரியாக 45 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அது முடிந்தவுடன் இதனை ஒரு விழாவாக பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த 45 நாட்கள் ஓரணியில் திறவோம், ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு ஒரு விழாவாக எடுத்து பொதுக்கூட்டங்களை நடத்தி சிறப்பு செய்வோம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.